தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளில் தேர்தல் ஏன் என்ற விவரத்தை பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை தொகுதிகளில் தேர்தல் விதிமீறல்கள் நடந்ததாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார்கள் சென்றன. அங்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 2 தொகுதிகளுக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மே மாதம் மரணமடைந்தார். இதனால் அந்த தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாராயணசாமி போட்டியிடுவதற்கு வசதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 3 தொகுதிகளில் மொத்தம் 7,47,209 வாக்காளர்கள் உள்ளனர். அரவக்குறிச்சி தொகுதியில் 97,006 ஆண் வாக்காளர்களும் 1,03,074 பெண் வாக்காளர்கள் என மொத்தம் 2,80,080 வாக்காளர்கள் உள்ளனர். தஞ்சை தொகுதியில் 1,29,033 ஆண் வாக்காளர்களும் 1,38,102 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மேலும் 3ஆம் பாலினத்தவர் 18 பேர் உள்ளனர். மொத்தம் 2,68,033 வாக்காளர்கள் உள்ளனர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 1,39,064 ஆண் வாக்காளர்களும் 1,40,011 பெண் வாக்காளர்களும் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 21 பேரும் என மொத்தம் 2,79,096 வாக்காளர்கள் உள்ளனர்.